தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. நேற்றைய முன்தினம் ஒரே நாளில் 4 கொலைகள். அப்புறம் திருநெல்வேலியில் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு செக்யூரிட்டியாக இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கார். அதுவும் அவர் எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவரோட சோஷியல் மீடியாவில் வீடியோ பதிவு செய்த பிறகும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் காவல்துறையும் தமிழக அரசும் இருந்த காரணத்தினால அவர் கொல்லப்பட்டிருக்கார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் மனோஜ் என்கின்ற 21 வயது இளைஞன் நடு ரோட்டில் பகிரங்கமாக, அதாவது இது எதை காட்டுதுன்னு சொன்னால் சட்டத்தை பற்றிய பயம் பப்ளிக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த சட்ட விரோதமாக செயல்படக்கூடிய கூட்டத்துக்கு. அதனால் இன்றைக்கி இவர் கொல்லப்பட்டிருக்கார். இதன் பின்னணியில் என்ன சொல்கிறாங்க, கஞ்சா பிரச்சனையாக இருக்குது. முக்காவாசி படுகொலைகள், அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாவட்டத்தில் 700க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. திருநெல்வேலியே ஒரு கொலை மாவட்டமாக மாறி போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு நிர்வாகம், ஆகவே இன்றைக்கி தமிழகத்தில் படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாயிருச்சு. ஒரு நாளைக்கு 4, 2. இதுக்கே மாண்பு முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோங்கிறேண்ணா. என்ன நிர்வாகத்தில் முதலமைச்சருக்கு கிரிப் இருக்குது? நாங்கள் மேகதாத்து அணை கட்டாமல் விட மாட்டோம், ஆனால் மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சு தமிழ்நாடின் கன்கரன்ஸ் இல்லாமல் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. தமிழகத்தின் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மத்திய அரசு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நேற்றைய தினம் பார்த்தா எண்ணற்ற பாஜக மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி இந்த அரசாங்கம் ரொம்ப கேடுகட்ட நிலைக்கு போய்கொண்டு இருக்கிறது. அதனால தான் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு பிஜேபியினுடைய நிர்வாகிகள் அவங்க வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கார். சரி, இல்லை, தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்காரா, சொல்லியிருக்காரா? சரி, எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா? சொல்லலை. சரி, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷனில் மேதகு குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காரா? ஆனால் யாருமே பேசலையே இது பற்றி. என்ன ஏதோ கூட்டத்தில் ராத்திரி தூக்கத்தில் ஏந்து உட்காந்து குழந்தை அழுதா, ஏமா அழற, டீச்சர் அடிச்சுட்டாங்க கனவுல. அந்த மாதிரியாக ஒரு வெட்கம் கெட்ட அரசாங்கம். இது என்ன மோசடி அரசியல்னு கேட்குறேன்னா, ஹூ டாக்ட் அபவுட் டீலிமிட்டேஷன்? இன்னமும் சொல்கிறேன், இது 2001 இந்த டீலிமிட்டேஷன் பற்றின பிரச்சனை வந்தப்போ மாண்புமிகு அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இதை 25 ஆண்டு தள்ளி போட்டார். வெக்கமே இல்லாமல் நீங்கள் என்னவோ ஊரை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த புலிக்கு பயந்தவன்லாம் எம்ஏல படுன்னு சொல்கிற மாதிரியா ஸ்டாலின்? இப்போது ஊழல் பேர் வழி இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இது ஊழலில் மூழ்கி தத்தளித்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற அரசியல் மோசடி தான் நாளைக்கு நடக்கிற கூட்டம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.